ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நியூ இயருக்கு முதல் நாள், ஹனுமன் ஜெயந்தி. இன்றைக்கி வீட்டிலே ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை, அதுக்கப்புறம் வடை மாலைலாம் போட்டு சாத்தி சாமி கும்பிட்டுட்டோம். ஏன்னா கோயிலுக்கு போக முடியல. அதுக்கு பதிலாக குலதெய்வம் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நியூ இயருக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியாது. அதனால் அதுக்கு முதல் நாளே குலதெய்வம் கோயில் போயிட்டு வந்துட்டோம். போய் கொஞ்சம் நேரம் நல்லா ரிலாக்ஸ்டாக உட்காந்துட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு வந்தோம். எங்களோட குலதெய்வம் கோயில் நாட்ராயன் கோயில்னு சொல்லிட்டு வெள்ளை கோயில் பக்கத்தில் முத்தூரில் இருக்குது. நியூ இயர் நாள் காலையில் ராகி இட்லியும் பீர்க்கங்காய் சட்னியும் தான் செஞ்சுருந்தேன். அதை தான் சாப்பிட்டோம். என்னோடய நியூ இயர் ரெசல்யூஷனை திரும்பி ஹெல்த்தியான டயட் ஃபாலோ பண்ணோம். அதுக்கப்புறம் வாக்கிங் கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணியிருந்தேன். அதை கண்டினியூ பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோடய நியூ இயர் ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன். பார்க்கலாம். மத்தியானத்துக்கு நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு வெஜிடபிள் பிரியாணியும், அதுக்கப்புறம் காலிஃப்ளவரும் சோயா சங்க்ஸ் ரெண்டையும் போட்டு காலிஃப்ளவர் சில்லி மாதிரி பண்ணியிருந்தேன். ரொம்ப சிம்பிள் லன்ச் தான் பண்ணியிருந்தேன். ஏன்னா காலையில் ராகி இட்லி சாப்பிட்டனால எல்லாம் ஹெவியாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால் சிம்பிளாக லன்ச் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ கொஞ்ச நாள் டயட்டெல்லாம் ஃபாலோ பண்ணாமல் விட்டனால எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் இருந்தது. அதெல்லாம் கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியூ இயரில் ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன். அதே மாதிரி ப்ரோட்டீன் இன்டேக் ரொம்ப கம்மியாக இருக்குது என்னோடய டயட்டில். அதனால் ரெகுலராக ஒரு எக் வச்சு ஒரு நாளைக்கு ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். பார்க்கலாம் எவ்வளோ தூரம் சக்ஸஸ் ஆகுதுன்ட்டு. இப்போ லன்ச் சர்வ் பண்ணிடலாம். லன்ச் கொஞ்சம் வெஜிடபிள் பிரியாணி, அதில் ப்ரெட் ஃப்ரை பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் ஆனியன் ரைத்தா, ஒரு எக்கு, அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் சில்லி ரெண்டு சோயா சில்லி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கர்டு, அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ் கொஞ்சம், அதுக்கப்புறம் ரசம், அதுக்கப்புறம் கொஞ்சம் பொட்டேட்டோ சிப்ஸ் வச்சுருக்கேன். நம்ம எவ்வளோ சாப்பிட்றோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. அதனால் எல்லாமே ஒட்டுக்கா பிளேட்டில் வச்சு இப்படி சாப்பிடும்போது வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கும். வாட்டரும் ரொம்ப கம்மியாக குடிக்கிறேன்னு சொல்லிவிட்டு இந்த நியூ இயர்லேருந்து இந்த 2 லிட்டர் வாட்டர் பாட்டிலில் ஃபில் பண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து குடிச்சிட்ருக்கேன். மத்தியானத்துக்கு மேலே மாமியார் வீட்டுக்கு போயிட்டு எல்லாம் கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் ஈவினிங்காக தான் வீட்டுக்கு வந்தவுடனே இந்த பார்சல் வந்திருந்தது. அதை அன்பேக் பண்ணிகிட்ருக்கேன். இது ஸ்பிட் அண்ட் ஆப்பில் போட்டேன். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ஸ்பிட் அண்ட் ஆப்பில் ஃப்ரீ சாம்பிள்ஸ் நிறையா கொடுப்பாங்க. அதே மாதிரி கிஃப்ட் ஐட்டம்ஸும் நிறையா இருக்கும். இந்த நியூ இயருக்கு நிறையா கிஃப்ட் ஐட்டம்ஸ் வந்திருந்தது. இந்த பாயிண்ட்ஸுக்கு ரிடம் பண்ணிக்கிற மாதிரி அதை ரிடம் பண்ணி நிறையா கொஞ்சம் பர்ஃப்யூம்ஸ் எல்லாம் குட்டி குட்டியாக வாங்கியிருந்தேன். பாருங்கள், எனக்கு இது மாதிரி குட்டி குட்டி பர்ஃப்யூம்ஸு, நிறைய நியூ பர்ஃப்யூம்ஸ் ட்ரை பண்ணுறதுக்கு பிடிக்கும். நம்ம போய் புதுசாக வாங்கிறத விட இந்த மாதிரி கிஃப்டாக வரும்போது நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது எல்லாமே சின்ன சின்ன ஐட்டம்ஸ் தான் எல்லாம் வாங்கியிருந்தேன். இதெல்லாம் 299 சம்திங்கு. அப்புறமேட்டுக்கு கிஃப்ட்டும் கொஞ்சம் நியூ இயர்னால் வந்திருந்தது. எல்லாம் அன்பேக் பண்ணிவிட்டு எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இந்த ஃபோன் ஒயர் ப்ரொடெக்டரும் அதுக்கப்புறம் இந்த க்ரீன் பவுச் ரெண்டும் ஃப்ரீயாக இருந்தது நியூ இயர்க்காக. அதே ஆப்லேயே எனக்கு பாயிண்ட்ஸை ரிடம் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுத்து இந்த காம்பேக்ட் வாங்கியிருந்தேன். ஏற்கனவே நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த காம்பேக்ட் தான். அது தீர்ந்து போச்சு. அதனால் புதுசு வாங்கியிருக்கேன். இந்த 9 to 5 ரேஞ்சில் ஃபவுண்டேஷன், ப்ரைமர் எல்லாம் சேர்ந்த மாதிரி. இதுதான் நான் கிட்டத்தட்ட ஒரு 3-4 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லாயிருக்கும். நம்ம தனியாக ப்ரைமர், காம்பேக்ட்,
அதுக்கப்புறமேட்டுக்கு இதெல்லாம் போடணும்னு தேவையில்லை. ஃபவுண்டேஷன் எல்லாமே இதில் 3 in 1 இருக்கும். இது ஆஃபர்லேயும் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு பாயிண்ட்ஸ் ரிடம் பண்ணவும் அதுலேயும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ரேட் ரெடியூஸ் ஆச்சு. இது என்னோடய எக்ஸாக்ட் மேட்ச்சு, அதனால் நான் இதை வந்து மாற்றாமல் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நைட்டு டின்னருக்கு வந்து கோதுமை ரவை உப்புமா வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு பண்ணிகிட்ருக்கேன். நம்ம வந்து ஹெல்த்தி டயட் அப்படின்னா வந்து புதுசாக புது ரெசிபீஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி செய்ய வேண்டியதில்லை. நம்ம பண்ணுற ரெசிபீஸ்லேயே கொஞ்சம் வெஜிடபிள்ஸு, ப்ரோட்டீனு இது மாதிரி இருக்கிற மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டாலே போதும். நம்மளுக்கு வந்து அது ஹெல்த்தி ரெசிபியாக மாறிடும். நான் வந்து இன்றைக்கி கேரட், பீன்ஸ், அதுக்கப்புறம் பட்டாணி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணுன்னா இதில் வந்து முளைக்கட்டின பயிறு கூட ஆட் பண்ணி பண்ணலாம், நல்லாயிருக்கும். இது கூட வந்து நான் தேங்காய் சட்னியும் சாம்பாரும் வச்சுருக்கேன். என் வாய்ஸ் வந்து ரொம்ப கரகரன்னு இருக்குது. பயங்கர கோல்டு, அதுக்கப்புறம் காஃபாக இருக்கிறதுனால வாய்ஸ் வந்து இந்த மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ வந்து டின்னர் ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து வெறும் கோதுமை உப்புமா மட்டும்தான் சாப்பிட்டேன். பட் ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஊத்தப்பம் மாதிரி ஊற்றி கொடு அப்படின்னு சொன்னார். அதனால் அவருக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஊத்தப்பம் ஊற்றி கொடுத்துட்டு அப்புறம் கொஞ்சம் கோதுமை ரவை உப்புமா, சாம்பார், சட்னி இதோடு வந்து டின்னரை முடிச்சுக்கிட்டோம். தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.